கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் Book of Jeremiah, முதலாம் அதிகாரம் chapter 1, 9, 10 வசனங்களை வாசிப்போம். verse 9 and 10. Then the Lord put forth his hand and touched my mouth, and the Lord said unto me, Behold, I have put my words in thy mouth. See, I have said this day, set thee over the nations and over the kingdoms, to root out and to pull down and to destroy and to throw down, to build and to plant. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இன்னைக்கு அநேகருக்கு தேவன் தங்களை எதற்காக கொண்டு வந்தார் ஏற்படுத்தினார் என்று